வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வியாழக்கிழமை 300க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அறிவுஜீவிகள், ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டனர். அதில் கடந்த சனிக்கிழமை கரூர் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு நடிகர் மற்றும் தொலைக்காட்சி தலைவர் விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சம்பவத்தை நிராகரிக்கக்கூடாது என்றும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கரூரில் கூட்ட மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் அமலாக்கத்தில் ஏற்பட்ட சாத்தியமான குறைபாடுகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கை வலியுறுத்தியது. விஜயின் முந்தைய நிகழ்வுகள் மற்றும் அவற்றின் விளைவுகளை படிக்க வேண்டியதன் அவசியத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. அதே நேரத்தில் இதுபோன்ற துயரங்களை தடுக்கவும் எதிர்காலத்தில் பெரும் கூட்டங்களை ஒழுங்குபடுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு துக்கத்தில் இருக்கும் நேரத்தில் தவறான தகவல்களை பரப்பி இறப்புகளை குறைத்து மதிப்பிடும் முயற்சிகள் காரணமாக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக கையொப்பமிட்டவர்கள் தெரிவித்தனர். உயிர் இழப்பை அற்பமாக கருதவோ அல்லது அரசியல் விளையாட்டுத்தனமாக மாற்றவோ கூடாது என்று அவர்கள் வாதிட்டனர். விஜய் மீதும் விமர்சனம் இருந்தது. பேரணியின் காணொளிகளில் ஆதரவாளர்கள் உணவு, தண்ணீர் அல்லது அடிப்படை வசதிகள் இல்லாமல் 7 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்ததையும் அவரை நேரடியாக பார்க்காமல் அவரது பிரச்சார வாகனத்தை பின்தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதையும் காட்டியதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியது. சூழ்நிலைகள் குழப்பத்திற்கும் கூட்ட நெரிசலுக்கும் நேரடியாக காரணமானதாக அவர்கள் கூறியது. விஜயின் ஆதரவாளர்கள் அவரை பழியிலிருந்து காப்பாற்ற சதித்திட்டம் என்ற தவறான கூற்றுகளை பரப்பினர். மணிப்பூர் கலவரம் போன்ற சம்பவங்களை விசாரிக்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு M.P. குழுவை அனுப்பியதற்காகவும் மணிப்பூர் கலவரம் போன்ற சம்பவங்களை விசாரிக்க அத்தகைய குழுக்களை அனுப்ப தவறியதற்காகவும் கையொப்பமிட்டவர்கள் விமர்சித்தனர். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அணுகுமுறை சதி கோட்பாடுகளை மட்டுமே தூண்டியது என்று அவர்கள் கூறினர். விஜய் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கும் தனது ஆதரவாளர்களை சந்திப்பதற்கும் உள்ள உரிமையை ஒப்புக்கொண்டாலும் அவர் பயன்படுத்திய முறைகளை கண்டனம் செய்த அந்த குழு அவை இந்தியாவின் ஜனநாயக கலாச்சாரத்திற்கு பொருந்தாது என்று கூறியது. திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், விக்கிரவாண்டி மற்றும் மதுரையில் நடந்த முந்தைய பேரணிகள் ஏற்கனவே போக்குவரத்து விதிகளை மீறுதல், பொதுமக்களை மிரட்டுதல், சொத்துக்களை சேதப்படுத்துதல் மற்றும் மரங்கள், கம்பங்கள் மற்றும் கட்டிடங்களில் ஏறுதல் போன்ற ஆபத்தின் அறிகுறிகளை காட்டியதாக அவர்கள் குறிப்பிட்டனர். அறிக்கையின்படி இந்த உறுப்பினர்களில் பெரும்பாலோர் இளைஞர்களாகவும் எளிதில் ஈர்க்கப்படக்கூடியவர்களாகவும் விஜயின் வார்த்தைகளை பின்பற்ற ஆர்வமுள்ளவர்களாகவும் இருந்தனர். அவர்களை வழிநடத்துவதற்கு அல்லது ஒழுங்குபடுத்துவதற்கு பதிலாக நடிகர் அவர்களின் அதிகப்படியான செயல்களை ஊக்குவித்து அவற்றை தனது பலமாக கருதியதாக கூறப்படுகிறது. கையொப்பமிட்டவர்கள் அவரது செயலற்ற தன்மை மற்றும் இந்த நடத்தையை இயல்பாக்குவது கரூர் சோகத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்ததாக கூறினர். நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சிக்காமல் தளத்தை விட்டு வெளியேறியதாகவும் வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக சதி கோட்பாடுகளை எதிரொலிக்கும் ஒரு தாமதமான வீடியோவை வெளியிட்டதாகவும் அவர்கள் மேலும் குற்றம் சாட்டினர். இறுதியாக விஜயின் அரசியல் பாதை சேவையை விட அதிகார ஆசையால் தூண்டப்பட்டதாக தெரிகிறது என்றும் பொறுப்புக்கூறலில் இருந்து தப்பிக்க அவர் ஒரு காலத்தில் எதிர்த்த வலதுசாரி குழுக்களுடன் இணைய தயாராக இருப்பதாகவும் அறிக்கை எச்சரித்தது. கையொப்பமிட்டவர்கள் இளைஞர்களை சமூக பொறுப்பு மற்றும் மதிப்புகளை நோக்கி வழிநடத்தும் கலாச்சார பிரமுகர்களாக தங்கள் பொறுப்பை வலியுறுத்தினர். அதே நேரத்தில் கரூர் சம்பவத்திற்கு பொறுப்புக்கூறலை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினர். கையொப்பமிட்டவர்களில் ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி M.G. தேவசகாயம், ஆர்வலர் ஹென்றி திபக்னே மற்றும் முன்னணி எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்களான பெருமாள் முருகன், இமயம், பாமா, யுகபாரதி மற்றும் சுகிர்தராணி. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.